நமக்கு பின்னாடி பேசுறதை பத்திலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்கள விட நம்ம 2 அடி முன்னாடி இருக்கோன்றதை நினைச்சு பெரும் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். என்னுடைய பிகினிங் ஸ்டேஜ். நண்பா, வெல்கம் டு ஆர்கவன் சேனல். வாலி மோகன்தாஸ் இயக்கத்தில் சாம் அவருடைய இசையில் வசந்தகுமார் எடிட்டிங்கில் பிரசன்னகுமாருடைய ஒளிப்பதிவில் வெளிவந்திருக்கும் படம் தான் மெட்ராஸ் காரன். இந்த படத்தோட ரிவ்யூ தான் இந்த வீடியோ ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் மெயினாக வந்து ஷாய் நீலகம் அப்புறம் கலையரசன் இவங்க 2 பேர் தான் லீடிங் ரோலில் பண்ணியிருக்காங்க இந்த படம். இந்த படத்தோட ரிவ்யூ தான் இந்த வீடியோ ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் வந்தீங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த படம் வந்து ரன்னிங் டைம் வந்து கிட்டத்தட்ட 2 மணி நேரம் வருது. இந்த படம் வந்து U/A ஏன்னா அண்டல்டு கண்டென்ட்டுக்காக இல்லை. ஃபைட் ஸ்கின் ரத்தம் தெரிக்கிற காட்சிகள் ஏகப்பட்ட காட்சிகள் இருக்கிறனால வந்து இது U/A சென்சார் போர்டு வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ஜானரில் வந்திருக்கு. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி பார்க்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கலையரசனுக்கும் ஹீரோவுக்கும் ஒரு இடத்துல வந்து பழைய இடத்துல வந்து மெட்ராஸில் வந்து ஒரு கிளாஸ் ஆகுது. அந்த இது கிளாஸ் ஆகுது தெரியாமையே இவர் வந்து தன்னுடைய காதலிக்காகவும் தன்னுடைய மனைவிக்காகவும் வந்து புதுக்கோட்டைக்கு சென்னையிலேருந்து புதுக்கோட்டைக்கு வந்து கல்யாணமாக வராது. முதல் நாள் இரவில் அது இரவில் வரும்பொழுது ஒரு எதிர்பாராத விபத்தில் கார் விபத்தில் வந்து ஒரு கர்ப்பிணி பெண் மாட்டிக்கிறாங்க. அந்த கர்ப்பிணி பெண்ணோட கணவன் தான் வந்து நம்ம கலையரசன்னு தெரியாமல் அதில் 2 பேருக்கு எந்த அளவுக்கு கிளாஷ் ஆகுது, அது ஊருக்காரங்களுக்கு மத்தியில் வந்து எந்த அளவுக்கு பிரபலமாக சண்டையாக மாறுது அப்படின்றது தான் படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி வச்சு நம்ம டேரக்டர் எடுத்துக்காரு. 2 மணி நேரம் கிட்டத்தட்ட. இதுக்கு மத்தியில் வந்து உங்கள் ஹீரோனிக்கும் இருக்க காதல் காட்சிகளும் சரி, கலையரசன் அவங்க ஒய்ஃபுக்குரிய பாச காட்சிகள் வந்து விட்ட ஏகப்பட்ட காட்சிகள் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. இதை பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட இந்த டைலாக்கு இந்த அதெல்லாம் பார்க்கும்போது குஷி இந்த பழைய காலத்து படங்களில் காட்டப்பட்ட காட்சிகள் மாதிரியே இருக்குது. 2 பேருக்குரிய கிளாஷு அந்த மாசான காட்சிகள் இந்த மாதிரி காட்டிக்கிட்டு இருக்குது. சொல்லப்போனால் இந்த படத்தில் நடிப்பு வந்து 2 பேர் தான். ஒன்று ஹீரோ சாம்சன், அப்புறம் கலையரசன் வந்து செகண்ட் ஹீரோவை நடிக்கிறது வந்து இப்போ விருப்பமில்லைன்னு சொல்லி ஒரு பேட்டியில் கொடுத்துருந்தாரு. அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த படத்தை பார்க்கும்போது சென்னையிலேருந்து சத்தியமூர்த்தின்ற தன்னை காதலியை மீறாக திருமணம் செய்ய சொந்தூரில் வரும்பொழுது இந்த ஏற்பட்ட பஞ்சாயத்தினால அவங்க வந்து எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க அப்படின்றத ஒரு கதையாக வந்து நம்ம டேரக்டர் கொடுத்துருக்காங்க. படம் ஆரம்பத்தில் உடனேலேருந்து நாயகன் தன்னுடைய காதல் குடும்பத்தில் இருக்கிற அன்பு ஒவ்வொரு நிகழ்ச்சியும் வந்து சூப்பராக சொல்லியிருக்காங்க. அது கீழனையே இல்லாத காட்சிகளாக வந்து இருக்காங்க. அதுக்கடுத்து வர சோகமான காட்சிகளை வந்து சூப்பராக எடுத்து கட்டி நிலைமையை பிடிச்சிருக்காரு. ஆனால் சில இடத்துல வந்து சொல்கிற காட்சிகளை வந்து கொஞ்சம் சலிக்கத்தட்ட மாதிரி காட்சிகளாக வந்து இருக்கிறதுனால கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. இன்டர்வலுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ சம்மந்தமில்லாத காட்சிகள் போது காட்சிகள் வந்து அங்கங்கே நம்ம டேரக்டர் வாலி மோகன்தாஸ் வந்து கொண்டு வந்து கொடுத்துருக்காரு. ஆனால் அது சுவாரஸ்யம் மாறாமல் படத்துக்கு எங்கிட்டோ கொண்டு போய் எங்கிட்டோ கிளைமஸை வந்து ஆச்சரியப்படுத்த ஏற்றாமல் நம்பகத்தன்மை இல்லாமல் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் முடிஞ்சிருக்கு. இந்த படத்தில் பார்க்கும்போது தெரியுது. நல்லதொரு கதையை எடுத்துக்கொண்டு படமாக்கணும்னு மாற்றிருக்காரு. சற்று திரைக்கதையை வந்து மாற்றமாக இருக்கிறதுனால சில இடத்துல வந்து பல இடங்களில் வந்து கதை வந்து கொஞ்சம் ஸ்லோவாகவே போய் கிளைமேக்ஸ் வந்து எங்கிட்ட கொண்டு போயிருக்காரு. கதை அம்சம் நல்லா ஒன்லைனை வச்சுக்கொண்டு குழப்பமான திரைக்கதையை சொன்னதுனால மெட்ராஸ் காரன் வந்து புதுக்கோட்டையிலேருந்து மெட்ராஸ் நடந்த உணர்வை அப்படியே செல்ல தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்த படத்தை பார்க்கும்பொழுது ஒரு 2 மணி நேரம் வந்து பார்க்கணும். இந்த வாரம் வந்து பொங்கல் லிஸ்ட்டில் கேம் சேஞ்சருக்கு போல் ஒரு லோக்கல் படம் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பார்க்கலாம். இல்லைனா பாலாவோட படத்தை வனகான் மூவி படத்தை ரிவ்யூ பார்க்கலாம். இந்த படத்துக்கு ஆர்கேஎம் சேனல் ரேட்டிங்னு பார்த்தீங்கன்னா 5க்கு 2.7 தருவேன். இந்த படம் ஒன் டைம் வாட்சபிள் மூவி. U/A மெட்ராஸ் காரன் தமிழ் நிஷாம் ஒன்லைன் ஓகே இருந்தாலும் படத்தில் வந்து லாஜிக்கும் ஸ்க்ரீன் பிளேவும் இல்லாதனால கொஞ்சம் தவிக்குது. அடுத்த ஒரு மூவி ரிவ்யூவில் சந்திக்கிற வரை உங்களிருந்து விடைபெறுது உங்கள் ஆர்கே அருண். பாய் வியூவர்ஸ்.